அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ச்சே, இவ்வளவு நாளா நீ ஷோபாவோட வயித்துல பிறந்த என்னோட பொண்ணுங்கிற ஒரு சின்ன பாசம் இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்போ அந்த தேவதை வயித்துல பிறக்க தகுதி இல்லாதவன்னு நீ நிரூபிச்சு காட்டிட்ட. என் தேவதை இறந்து போன நாள்னு நான் அழுதுட்டு இருக்கேன். ஆனா நீ உன் பிறந்த நாள சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கன்னு என்கிட்ட காட்ட ஆசீர்வாதம் வேற வாங்க வந்தியா? போ வெளியில. அப்பா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கப்பா. நான் பிறந்த அன்னைக்குதான் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஒரு நாள் கூட வாய மூடு. அழகா ரெடி ஆயிட்டு வந்துட்டு சொத்துல பங்கு வேணுங்கிற மாதிரி இது வரைக்கும் என் பிறந்த நாள நான் கொண்டாடவே இல்லைன்னு பொய் சொல்ல வந்திருக்கியா? என்னடி, எங்க யாருக்கும் கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இங்க பாருங்க அப்ரூவா, பூமி சொல்றது உண்மைதாங்க. நீ வாய மூடு கேப்பி. நீ தான் பொய் சொல்றதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரங்கறத புரிஞ்சுக்காத அளவுக்கு நாங்க என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா? இது வரைக்கும் பூமியோட பிறந்த நாள் அவ கொண்டாடினதே இல்லையா? இன்னைக்கு கொண்டாடி பாவம் அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு இங்க வந்தா நீ கைகை மாதிரி ஒண்ணு இல்லாம முடிச்சு விட்டுட்ட. மூடு. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த அப்பாவையும் பொண்ணையும் ஒண்ணு சேர விட மாட்டமா, அது மட்டும் கன்ஃபார்ம். நீ போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒண்ணு சேருவாங்கன்னா இப்போதைக்கு நீ போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ வாய மூடு சித்தி. என்ன சொல்ற? அப்ப இவ்ளோ நாளா பிறந்த நாளை கொண்டாடாத பூமி இன்னைக்கு மட்டும் புதுசா எதுக்கு கொண்டாடுறாளாம்? கொண்டாடல மம்மி. ககன் மாமா அவளை கொண்டாடுற மாதிரி பண்ணிருக்காரு. அதுவும் ஏஐ வச்சு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ப வச்சு. சோபா சந்திரா பெரியம்மாவோட இமேஜ இமேஜினரி விஷுவலா எடுத்துக்கிட்டு சோபா சந்திரா பெரியம்மா வாய்ஸ கிரியேட் பண்ணி பூமி கிட்ட அவளோட அம்மா பேசுற மாதிரியும் பிறந்த நாள அவகிட்ட கொண்டாட சொல்ற மாதிரியும் அந்த இமேஜினரிய வச்சு கிரியேட் பண்ணிருக்காரு மம்மி. அதனாலதான் அம்மாவே சொல்லிட்டாங்கன்ற சந்தோஷத்துல பூமி பிறந்த நாள கொண்டாடுற விதமா இங்க டாடி கிட்ட பிளெஸிங்ஸ வாங்க வந்திருக்கா. ஓஹோ, அப்போ இப்ப இருக்கிற டெக்னாலஜியால இறந்து போனவங்க கண்ணு முன்னாடி நின்னு பேசுற மாதிரி கூட கிரியேட் பண்ணலாம்னு சொல்ல வர? பண்ணலாம் மம்மி. அப்படின்னா நம்ம கூட பண்ணலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இனிமே நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம்னு நான் சொன்னேன்ல. ஆனா அதுக்கு டாடி ஒத்துக்க மாட்டேங்கிறாரே மம்மி. அததான் பேபி நானும் சொல்ல வரேன். நம்ம சொன்னா உங்க டாடியும் ஒத்துக்க மாட்டாரு. அதுவே உன் பெரியம்மா அந்த ஷோபா உன் டாடி கண்ல பட்டு இனிமே ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க தானே போறாரு. அப்போ நம்மளும் ஏஐ மூலமா பெரியம்மாவோட இமேஜ கிரியேட் பண்ணி சொல்ல வைக்கலாம்னு இருக்கீங்களா மம்மி? எஸ் பேபி. ஒருவேளை டாடிக்கு சந்தேகம் வந்துட்டா? வராது. ராத்திரியில இருந்து கொஞ்சம் கூட தூங்காம உன் பெரியம்மா இறந்து போயிட்டாங்கிற சோகத்திலேயே உன் டாடி இன்னும் கொஞ்ச நேரத்துல சரக்கு அடிக்க ஆரம்பிப்பாரு. வந்துட்டியா? சரி ஆத்மா தம்பி, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. வரதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப நேரமாவே நான் இங்க தான் நிக்கிறேன். உங்க மொத்த பிளானையும் நான் கேட்டுட்டேன். அண்ணனோட பிளானை காப்பி பண்ணி சோபா சந்திரா அத்தைய மாமா முன்னாடி வர வைக்க போறீங்களா? அதை எக்காரணத்து கொண்டு நடக்க விட மாட்டேன். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஆத்மா. எங்களை சேர்த்து மாமாவை தவிர நீ யார் கணக்கும் தெரிய மாட்ட. நீ பேசுறது கூட யாருக்கும் கேட்காது.
அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணி எங்க பிளான தடுக்க முடியும்? ஓஹோ, நான் பேசுறது யாருக்கும் கேட்காதுங்கிறது தான் உன்னோட தைரியமா? ஆமா. ஓகே, அப்போ கேட்டுக்கோங்க. அம்மா, அம்மா, சரி. அம்மா, சரி. டேய் சரி. 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 இந்த ரூம்ல இருந்து செரி கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. செரி எங்க? இதோமா, இதோ இங்க 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 இருக்கான். எங்க இருக்கான் அத்த? அதான் இல்லையே, எங்க இருக்கான்? எங்க எங்க போயிட்டான்? எங்க போயிட்டான்னு தெரியலையே. எங்க? என்னப்பா ஒரே டென்ஷனா இருக்க? என்னாச்சு? டென்ஷனா? எனக்கா? நான் ஏமா டென்ஷன் ஆக போறேன்? அரை மணி நேரமா நானும் உன்னை கவனிச்சு தான் இருக்கேன்னா. ஹால்ல சுத்துற, வெளிய பாக்குற. வேண்டான்னு சொல்லியும் பூமி அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னு அவங்க வீட்டுக்கு போயிருக்காடா. அங்க பூமிய எப்படிலாம் அவமானப்படுத்துறாங்களோ என்னமோன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் அதே மாதிரி தான் டென்ஷனா இருக்கு. ஓஹோ, அதனால தானா குட்டி போட்டு பூனை மாதிரி இங்கே சுத்துற? நான் ஒன்றும் டென்ஷன் ஆகலையே. அம்மா ஏதோ அவங்க டென்ஷனை சொல்லிட்டு இருந்தாங்க, நான் ஏதோ அப்படியா அம்மான்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ அம் நாட் வரிட். அப்புறம் எதுக்குண்ணா அடிக்கடி வெளியவே பார்த்துட்டு இருக்க? அது நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதான் நம்ம சிஏ இருக்கார்ல, அவர் ஆக்சுவலா வர சொன்ன. என்ன இன்னும் வரலையேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாரத்துக்கு ஒரு தடவை வர அவருக்காக தான் இவ்ளோ டென்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இனி கொஞ்சம் வாய மூடு. கம்பெனி கணக்கு வழக்குனா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் செட்டில் பண்ண வேண்டாமா? சரி. எப்படியாவது ஏதாவது ஒண்ணு சொல்லி எங்க அப்பாவுக்கு என் மேல வெறுப்பை அதிகமாக்கிக்கிட்டே இருக்கா மாமா. என் அப்பாவோட ஆசீர்வாதத்துக்காக போன என்ன அந்த வீட்ல இருந்து என்ன வெளியில துரத்திட்டா மாமா. வெளியில துரத்துறதுக்கு அவங்க யாரு? அந்த வீடு சொத்து எல்லாமே உன்னோடது. நீங்க தைரியமா சொல்லிருக்க வேண்டியதானே? எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் மாமா, என் அப்பாவோட பாசம் தான் வேணும். அதுக்காக போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டதுக்கு அந்த அப்பூர்வா இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டா. நான் அமைதியா இருக்கும் போதே எங்க அப்பாவா அந்த அப்பூர்வா பேசாததெல்லாம் பேச வைக்கிறா.